ஆக்சுவலி இது ஹரிஷ் கல்யாண் நடிக்க வேண்டிய படம் தான். சோ அவர்கிட்ட படம் சூப்பரா இருந்துச்சு. நான் பார்க்கலாம். அப்பா சென்ட் அல்டிமேட்டா இருக்கு சீரிஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி இது செகண்ட் மூவி டோட்டலா டிஃபரண்ட். சூப்பரா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி சினிமால ட்ரை பண்றவங்களுக்கு மோஸ்ட் கனெக்டிவா இருக்கும். நார்மல் பீப்புளுக்கு நார்மலா தெரியும். பட் படம் ரொம்பவே நல்லா இருக்கு. கவினோட ஆக்டிங்லாம் அல்டிமேட்டா இருக்கு சீரிஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி இது செகண்ட் மூவி டோட்டலா டிஃபரன்ஸ் இருக்கு. எந்த யாருக்கு எலன் ஓகே ஃபர்ஸ்ட் மூவி வந்து பியார் பேமர் ஆமா அந்த மாதிரி போட்டாரு. இது வந்து டோட்டலா இல்ல இது டோட்டல் டிஃபரெண்டா தான் இருக்கு. பட் இது வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய கனெக்டிவ் இருக்கிறதுனால சீக்கிரம் அட்டாச் ஆயிடலாம். எமோஷனல் வைஸும் சரி அண்ட் ஆக்டிங் வைஸும் சரி ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் அதே ஃபீல்ட்ல இருந்து இதெல்லாம் கனெக்ட் ஆனனால நான் 9 தருவேன். தாராளமா வரலாம். நான் பாப்பேன். இதே மாதிரி இல்ல அடுத்தடுத்து அவரோட லைன் அப்ஸ் அந்த மாதிரி இருக்கறனால எல்லாரும் சொல்றாங்க. பட் அது ஒர்க் அவுட் ஆனா ஹாப்பி தானே. ரெண்டுமே பெஸ்ட் தாங்க. அது வேற ஜோனர், இது வேற ஜோனர். அப்பா பையனா அதுல ஹீரோ அப்பாவா இருப்பாரு. பட் இதுல ஹீரோக்கு அப்பா இருக்காரு இல்லையா, அது ரெண்டுமே கிட்டத்தட்ட அப்பா பையன்ற பாண்டிங் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு இதுலயும். அப்பா த்ரூ அவுட் அந்த பையனுக்காக உழைப்பாரு. சோ நல்லா தான் இருக்கு. அந்த சீன் பயங்கர கனெக்டிவா இருக்கும். அண்ட் எண்டிங் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு இதுல. ஆக்சுவலி யுவன் சார் கூட கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இதுல இருக்கு. அண்ட் எண்டிங்ல ட்ரெய்லருக்கு ஏத்த மாதிரியான ஒரு சர்ப்ரைஸும் இருக்கு. சோ அதை நீங்க பாத்தீங்கன்னா தான் புரியும். நல்லாவே கனெக்ட் ஆச்சு ப்ரோ. சூப்பர் படம். இல்ல இல்ல விஜய் ஃபேன், சினிமா ஃபேன், எல்லா படமும் பாப்போம். சாங் அந்த ஒரு சாங் வந்து அது ஏற்கனவே ட்ரெண்டான சாங். நல்லாவே வைப் பண்ணாங்க எல்லாரும். படம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. முக்கியமா சினிமால கஷ்டப்பட்டு வரது ரியாலிட்டியா காமிச்சிருக்காங்க. அது எப்படி அப்பாவும் எங்க அப்பா அப்படிதான் பழகுவாரு அதே மாதிரிதான் இருந்துச்சு. எனக்கு அது நல்லா கனெக்ட் ஆச்சு. இல்லாதவங்களுக்கு அது மாதிரி இருக்குன்னு ஆசை நிறையவே இருக்கு. சில பேருக்கு நிறைய பேர் இப்ப அப்படிதான் இருக்காங்க பேரண்ட்ஸ். சோ இவனுக்கு வந்து செகண்ட் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் பிடிக்கல ஹீரோயினி. அவங்க வந்து எமோஷனல் கனெக்ட்ல அவங்க படத்துக்கு வந்து அது மட்டும் படத்துக்கு அவங்க கரெக்டா இது பண்ணதுனால அந்த ஹீரோயினி ஓகே. அந்த செகண்ட் சாங் அது பேர் என்னடா ட்ரெண்ட் ஆச்சு. இவனோட ஓல்ட் சாங் ஏதோ போட யூடியூப்ல ஒன்னு ஹிட் ஆச்சுனா அந்த பாட்டு தான். ஒரு நாள் ரிப்பீட் வந்து பார்க்கலாம். பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அப்படியே வரல. ஒரு டான் படம் வரும்போது எப்படி சென்டிமெண்டா கனெக்ட் ஆச்சுல அந்த மாதிரி ஒரு படம். இது வந்து நான் இப்ப இருக்கிற பீப்புள் கூட சம கனெக்ட் இருக்கும். படம் சூப்பரா போகும். புரியல. கண்டிப்பா கவின் ரியலா கண்டினியூஸா ஹிட் கொடுத்த சிவகார்த்திகேயன் தான் ஞாபகம் வந்துச்சு. கண்டினியூஸ் கனெக்ட் இது ஹிட். லிஃப்ட் படம் இது டாடா அப்படியே கண்டினியூஸா இதுவும் ஹிட் ஆயிரும். 9.9 கொடுக்கலாம். 9.5 இந்த படத்துக்கு ஒரு பெஸ்ட் நேம் ஸ்டார் அவங்க வச்சிருக்காங்க. நீங்க என்ன? பிஎஸ்கே ஆல்வேஸ் விஜய் சித்து வ்ளாக்ஸ்ல பாருங்க அதுல இருக்கும் பிஎஸ்கே பீப்பிள் ஸ்டார் கவின். பீப்பிள் ஸ்டார் கவின் அது வந்துட்டு விஜய் சித்து வ்ளாக்ஸ் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரோ. பீப்பிள் ஸ்டார் ஆக்சுவலி நாங்க வைக்கல, அது விஜய் சித்து வச்சது. நேத்து தான் பாத்துட்டு இருந்தேன் இன்டர்வியூ. மொட்டை மாடி பார்ட்டி ஒன்னு வச்சு அதுல வந்து வீடியோ நேத்து முந்தா நேத்து போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அது பாத்தீங்கன்னா தெரியும். சூப்பரா இருந்துச்சு. அதுலதான் பார்த்தேன். எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க 6 பேர் வந்தோம் ப்ரோ. இதோ இவனும் தான். சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ நார்மலா தான் இருந்துச்சு. மூவி அவ்வளவாலாம் இல்ல, நார்மலா தான் இருக்கு. ஷோ முடிஞ்சு வெளிய போறவங்க கார் பைக் ப்ரோ அவ்வளவா இல்ல ப்ரோ பாக்குற மாதிரி. வந்து இல்ல அவனுக்கு கனெக்ட் ஆகல. ஏன்னா இவர் வந்து அந்த கேஸ் கிடையாது. இவர் வந்து படம் வந்து த்ரில்லிங்கா அடிதடி அந்த மாதிரி இருந்தாதான் பாப்பாரு. ஹாரரு அதுக்கு பேர் தான் படம். இது வந்து அவனுக்கு இது வந்து எப்படி சொல்றது நல்ல என்டர்டைன்மெண்ட்காக இருக்கு. என்டர்டைன்மெண்ட் இவன மாதிரி ஜாலியா பார்க்கலாம். நான் 10க்குனா 5 கொடுப்பேன். அவனோட எடுக்கிற மார்க்டா. அவன் எடுக்கிற மார்க்டா அது. சில பேருக்கு வந்து இந்த அடிதடி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரும்போது இதுதான் மார்க் கொடுப்பாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாம வரணும் படத்துக்கு. வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்துட்டு நல்லா வந்துட்டு அது ஏமாற்றமா தான் போகும். ஒரு படத்தை வந்தோன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்துட்டு பார்த்துட்டு
அதுக்கப்புறம் ரிவ்யூ கொடுத்தா ஒரு நல்லாவே சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸ்ல ஒரு twist இருக்குன்றாங்க. ஆமா அது இல்ல ஆக்சுவலி வந்து நாங்க வந்து அது வந்து படத்திலே மிஸ்டேக்னு நினைச்சிட்டோம். ஆக்சுவலி கவினுக்கு வந்து இங்க ஒரு மார்க் இருக்கும். அதெல்லாம் reveal சொல்லாத இருக்கட்டும். ஆக்சுவலி அந்த மார்க் வந்து மிஸ்டேக்கா இது ரிமூவ் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா படத்து வரைக்கும் அது சூப்பரா பண்ணிருந்தாங்க. அது நல்ல விஷயம். குழப்பி அந்த சீனுக்காகவே இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். இவன் பேரு கவின் தான் ப்ரோ. அந்ததுல இருந்து கடுப்பேத்திட்டு இருக்கான் ப்ரோ. பைக்ல கொஞ்சம் மூவ் பண்ணலாம், பைக் கொஞ்சம் மூவ் பண்ணனா. ஆனா படம் சூப்பரா இருந்துச்சு. நான் பார்க்கலாம். அப்பா சென்டிமெண்ட்லாம் செமையா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு? அப்பா சென்டிமெண்ட் அதுல நல்லா இருந்துச்சு. அப்புறம் சுரபி கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. நீங்க கவின் ஃபேனா? நான் பாப்பா நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. டாடாவோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எந்த அளவுக்கு வருது? டாடா தானா அது தனி, அப்பா அது பையன் அந்த தனி. அந்த இதுலயும் அப்பா அந்த பையன் கேரக்டர் வந்து சூப்பரா இருந்துச்சு. அந்த காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். கவினோட ரியல் லைஃப் ஸ்டோரியோ டேரக்டர் என்னோட அப்பாவோட ஸ்டோரி உள்ள இருக்கிறதா? அந்த மாதிரி, அதாவது இப்ப யாரெல்லாம் ஆக்டர் நான் வந்து நடிக்க போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு சுச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் அது வந்து காமிச்சாங்க. அவ்வளவுதானா பார்க்கலாம். அது வந்து அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து அவங்களுக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் ஷோ முடிஞ்சு வெளிய போறேன்னா பைக் எல்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணலாம். அச்சீவ் பண்ணலாம். டோட்டலா ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? வாங்க பைக் எல்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணலாம், பைக் எடுங்களா வாங்க. பைக் போறா? 5க்கு 4. ஓகே, ஒர்த்து சூப்பரா இருக்கு. அண்ட் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி நல்லா இருக்கு. உண்மையிலே ஒரு ஆடியன்ஸ் எப்படி ஒரு சீட்டஸ்ல உட்கார வைக்கிறது. அண்ட் இப்போ உள்ள யங் ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கதை சூஸ் பண்றது பெட்டரா சூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம தான் பார்த்தோம்னா நான் தலை ஃபேன் தான். தலைமை இதுக்குள்ளே இருக்கும். பட் நிறைய அப்கமிங் டேரக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அப்கமிங் ஹீரோஸ் நல்ல நல்ல கதைகள் இருக்கு. ஸோ என்னோட மோட்டிவேஷன் என்னன்னா ரீரிலீஸ் பண்ணுங்க. 1-2 படம் பண்ண நல்ல படம் நிறைய கிடைக்குது. அதெல்லாம் நல்லா கொண்டு வந்தீங்கன்னா நல்ல பீ கிடைக்கும். தமிழ் சினிமா 1000 கோடி 2000 கோடி அசால்ட் அடிக்கும். இந்த படத்துல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? கவினன் ஆக்டிங், லால் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒரு டைரக்டரோட செகண்ட் படம் அப்படின்ற மாதிரி தெரியல. சீரியஸா ஒரு 2014 பியார் பிரேமக்காக ஒரு படம் டைரக்டர் ஒரு கேப் எடுத்து ஒரு சூப்பரா ஒரு லைன் அப் கொண்டு வந்து, ஆக்சுவலி இது ஹரிஷ் கல்யாண் நடிக்க வேண்டிய படம் தான். ஸோ அவர்கிட்ட போய் கரெக்டான ஒரு ஆள்கிட்ட வந்திருக்கேன். கவினா ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவருடைய ஒரு ஆக்டிங்ன்றது ஒரு நடிப்புன்றத ஒரு உள்வாயும் கொடுத்துருக்காருன்றப்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். பக்கா நான் சூப்பர் பிஜிஎம். ஆமா 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 அது வந்து சொல்ல வேண்டாம், நீங்க உள்ள பாருங்க, சஸ்பென்ஸா இருக்கும். கவின் ஆக்டிங் நல்லா இவன் மியூசிக் எப்படி? சூப்பரா இருக்கு. படத்துல ஒரு நாள் பாட்டு வருது, அங்க செம ரெஸ்பான்ஸா இருந்தது படம். எமோஷன்ஸ்ல கரெக்ட்டா கிடைக்குது. கவின் தான் பெஸ்டா பண்ணிருக்கு. ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க. எந்த ஹீரோயினி செகண்ட் ஹீரோயினி நல்லா பண்ணிருக்கு. என்ன திருப்பி ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து பாப்பீங்களா? பார்க்கலாம், இன்னொரு வாட்டி கூட பார்க்கலாம். உங்களுக்கு என்ன இது வைபா இருக்கு? நான் ரீரிலீஸ் பண்ண நிறைய வைப் பண்ணிருக்கேன். இந்த படம் ஃப்ரெஷ்ஷா வந்து யுவனோட ஒரு நாள் பாட்டு தான் ஃபுல் சாங்குமே இந்த படத்துல வச்சிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். சினிமா ஆடியன்ஸ்க்கு, சினிமா ஃபீல்டில் ட்ரை பண்றவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும். இது வந்து கவினோட லைஃப் ஸ்டோரி டேரக்டர் அப்பாவோட ஸ்டோரி அப்படிதான் இருக்கு. தேங்க்யூ. படம் கவின் அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. சீரியஸா ரொம்ப நல்லா இருக்கு. ஈவன் அவங்க பிஜிஎம் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. படம் வந்து கண்டென்ட் வைஸ் நல்லாவே இருக்கு. எங்கேயுமே லேக் ஆகல, போர் அடிக்கல, ரொம்ப நல்லா இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே இப்பயே காலையிலேயே நிறைய பேர் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்திருந்தாங்க. நல்லாவே இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துல சாங் கவின் அவங்க ஆக்டிங் வந்து நல்லா இருக்கு. ஏன்னா எங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப நல்லா இருக்கு, ரியலிஸ்டிக்கா இருக்கு. படத்துல சர்ப்ரைஸ் இருக்கு, அது ரிவீல் நிறைய இருக்கு. ஆமா ஆமா ஒரு 3 சர்ப்ரைஸ் இருக்கு. நல்லாவே இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரிப்பீட் ஆடியன்ஸ் படம் வந்து பாப்பீங்களா நீங்க? கண்டிப்பா பார்க்கலாம். நாங்களே ஃப்ரெண்ட்ஸ் கூட மறுபடியும் வரலாம்னு. ஆமா, தேங்க்யூ. படம் பாத்தீங்களா? படம் நல்லா இருக்கு. கவினுடைய நடிப்பு வந்து டாடா படத்தை விட இது ரொம்ப அதிகமா நல்லா நேச்சுரலா பண்ணியிருக்காரு அவரு. மேற்கொண்டு கண்டிப்பா கவின் பேரு கண்டிப்பா வரும். என்ன பிடிச்சிருக்கு? அவரோட ஆக்டிங் வந்து கண்டிப்பா நல்லா பிடிச்சிருக்கு. இது வந்து மியூசிக்கும் நல்லா இருக்கு. இது வந்து கிளைமேக்ஸ் வந்து எதிர்பாராம ரொம்ப அமைஞ்சிருக்கு. அடுத்து சிவகார்த்திகேயன் வருவாரா? வரலாம், கண்டிப்பா வருவார். அப்படியே நீங்க சொல்லுவீங்க. அடுத்த இது நம்மளுடைய கவின் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி நம்ம பிரபலமா வருவார். என்ன படம் பார்த்தா? ஸ்டார். என்ன பிடிச்சிருந்துச்சு? அந்த அண்ணா நடிச்சதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உனக்கு எது ஜாலியா இருந்தது படம் பார்க்கும்போது? எல்லாமே ஜாலியாக தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. படம் செம்ம மூவி. வாழ்க்கை தான் இது, வாழ்க்கையை படமா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ஈவன் மியூசிக் நல்லா இருந்தது, கவின் ஆக்டிங் நல்லா இருந்தது.
ரெண்டாவது ஹீரோயினும் வந்தவங்களும் அவங்களும் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. படமா பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. உண்மை கனெக்ட் ஆயிடுச்சு. ரியல் 3 விஷயத்தை ரிவீல் பண்ணலாம் டைரக்டர் சொல்லிருந்தாரு. அது எப்படி இருந்தது? ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆமா, சாங்ஸ் எந்த சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது? சாங் எல்லாமே ஹைப்பா. சாங்கு படத்துல எப்பயும் இவனோட பெஸ்ட் எப்பயும் இருக்கும். ஆனா நம்ம புதுப்பேட்டையில வர சாங்க ஒண்ணு போட்டாங்க. அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எப்படி இருந்தது? அந்த சாங் ரொம்ப நல்லா வைப் பண்ணுங்க. ஏன்னா இப்ப பழைய அந்த பாட்டு 50 வருஷம் கேட்டாலும் நல்லா இருக்குங்க. ஒரு நாளில் அந்த வாழ்க்கைய பத்தி எழுதின பாட்டு அது. ஆல்ரெடி இந்த கார் வந்து ஒரு மேஜிக் கிரியேட் ஆயிருந்துச்சு லவ் சாங். இதுல எப்படி இருந்தது? லவ் பொசிஷன் கரெக்ட்டா ஒர்க் ஆயிருந்தது. எல்லாம் முத்துக்குமார் வரிகள்ல அந்த பாட்டை எப்ப கேட்டாலும் நல்லா இருக்கும். ஏன்னா வாழ்க்கை கனெக்ட் ஆகுதுல. அதுல யுவன் சார் வாய்ஸ்ல கேட்டா இன்னும் பயங்கரமா இருக்கும். கவின் சொல்லுவது ஸ்டார் தாங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டார் தாங்க. வேற லெவலுங்க. எஸ்கே அப்படிலாம் இல்லைங்க. கம்பேர் பண்ணாதீங்க. அவர் வேற, எஸ்கே வேற இல்லங்க. அதுதாங்க, எஸ்கே வேறங்க. அவரு வேற, இவரு வேற. இவருக்கு தனி யூனிக் இருக்கு, அவருக்கு தனி யூனிக் இருக்கு. அவ்வளவுதான். ஹீரோயின் போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குது. மீட்டரா கரெக்டா பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருந்தது. வேற லெவல். அதாங்க இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்களே எஸ்கேன்னுவாங்க. எஸ்கே அவரை சொல்றாங்க, கம்பேர் பண்ணி பேசுறாங்க. எஸ்கேக்கு தனி டேலண்ட், இவருக்கு தனி டேலண்ட். இவரு ஆக்டிங்ல பிச்சு உதறா போல. வேற லெவல். அதாங்க போர் அடிக்காம உட்கார வச்சுட்டாங்க. லாஸ்ட் வரைக்கும் உட்கார வச்சுட்டாரு. அதான் லாஸ்டா உட்கார வச்சுட்டா போல. ரொம்ப சோல்ஃபுல்லா கனெக்ட் ஆயிருக்கு. கனெக்ட் ஆயிருக்கு. தேங்க்ஸ். ஸ்டார் மூவி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பெரிய ஸ்டாரான ஹிட் கொடுக்கும் கண்டிப்பா. ஸோ எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு நார்மல் சினிமா கனவோட ஒரு உள்ள வராங்க. ஸோ ஒரு டெக்னீஷியனா இருக்கட்டும், இல்ல ஒரு நார்மல் சோஷியல் மீடியா பீப்புளா இருக்கட்டும், யாராச்சும் சினிமா கனவோட உள்ள வராங்க அப்படின்றவங்களுக்கு இது பெரிய ஒரு ட்ரிபியூட் தான் கண்டிப்பா ஸ்டார் இருக்கும். ஓகே, டாடால இருந்து கவினோட ஆக்டிங் எந்த அளவுக்கு? ஸோ ட்ரிபிள் மடங்கு வந்து டாடால இருந்து ஸ்டாருக்கு வந்து கவினுக்கு வந்து அவ்வளோ சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு சீன்லயுமே நிறைய சேஞ்சஸ் நம்ம கவின் பார்க்கலாம். அவ்வளோ எஃபர்ட் போட்டு வெயிட் லாஸா இருக்கட்டும், வெயிட் கெயினா இருக்கட்டும், லுக்கா இருக்கட்டும், அவ்வளோ லுக்ஸ் மாத்திருக்காங்க இந்த மூவில. ஸோ எல்லாமே ஒன்னொன்னு பார்த்து கமெண்ட் பண்ணிருக்காரு. இல்ல அடுத்த சிவகார்த்திகேயன் இந்த தளபதி அந்த அளவுக்கு வர அளவுக்கு எப்படி? ஸோ இப்படி நம்ம சொன்னா கவினே வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. 13 வருஷம் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு ஒரு மனுஷன். அவர் நல்லா இருக்கட்டும், இதுக்கப்புறம் பெருசா வரட்டும், யாரா மாதிரி இவங்கள மாதிரி வரணும் அவங்கள மாதிரி வரணும், அவராகவே இருக்கட்டும், அவரு ஹிட் ஆகும். எந்த அளவுக்கு உங்க ரியல் லைஃப்ல கனெக்ட் அப்படின்னா, ப்ரொஃபஷன் வேற, பர்சனல் லைஃப் வேற. ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கும்போது அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்படுவாங்க. அவங்க ப்ரொஃபஷன், அவங்களோட பேஷன் நோக்கி போகும்போது பேஷனையும் விட முடியாது, ஃபேமிலியும் விட முடியாது அப்படின்றதுல வந்து நல்லாவே கனெக்ட் ஆகும் ஒரு பர்சன். 2 ஹீரோயினுமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதித்தி அவங்களோட கேரக்டர் ரோல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நார்மல் டிபிக்கல் மிடில் கிளாஸ் கேர்ள் மாதிரி இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதித்தி அவங்களோட ரோல். கேமரா ஒர்க்ல எப்படி இருந்துச்சு? எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஏன்னா பாட்டு எல்லாமே ரொம்ப ஸோ யுவன் சார் மியூசிக் அப்படின்னு சொல்லும் போது சக்ஸஸ் இல்லாமல் எப்படி இருக்கோ, கண்டிப்பாக எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸே இருக்கு யுவன் சார் மியூசிக்ல. அது வந்து மூவி பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். ரிப்பீட் ஆடியன்ஸா வந்து பாப்பாங்களா இந்த படம்? கண்டிப்பா பார்ப்பாங்க. ஸோ ரிப்பீட்டட் ஆடியன்ஸ், நார்மல் பப்ளிக்ஸ் பார்க்கறத விட சினி பீப்புள்ஸ் கண்டிப்பா பார்ப்பாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்களா? ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேமிலி மூவி தான் இது. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸோட, நம்ம ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட நம்ம கண்டிப்பா வந்து பார்க்கலாம். பிளஸ் வந்து சினி பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பா இதை ரிப்பீட்டடா பார்த்தே ஆவாங்க. கவின் ஒரு சீன்ல ட்ரைலர்ல அழுகுறாரு இல்லையா? அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆடியன்ஸ் அது எப்படி இருக்கு? ஸோ அவர் அழுகிறாரு அப்படின்னா தியேட்டரே கம்ப்ளீட் சைலண்டா இருக்கு. இப்போ வந்து ஒரு ஃபன் ஃபேக்டர் வருதுன்னா சிரிக்கிறாங்க எல்லாருமே. ஒரு அந்த டைலாக்ல இருந்து, டைலாக் பிளே, ஸ்கிரீன் பிளேல இருந்து எல்லாமே அவ்வளோ கிளாப்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவர் அழுகிற சீன் வந்து அவ்வளோ சைலண்ட். லாஸ்ட்ல வந்து எமோஷனலா முடிஞ்சிச்சு. அது வந்து ஹோல் தியேட்டரே செம்ம சைலண்ட் ஆயிடுச்சு. அம்மா கேரக்டர் அவங்க ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்க. டிப்பிக்கல் இந்தியன் மதர் செம்மையா பண்ணிருக்காங்க அவங்க. எனக்கு வந்து அவங்க ஃபாதர் சன்னோட லவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த பாண்ட்.